ஹாய் எவ்ரிவன், நான் பிரவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் கிளாசிக்கல் மெத்தட் ஆஃப் ஃபுட் அனாலிசிஸோட செகண்ட் பார்ட் பார்ப்போம். போன வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துருந்தோம் கிளாசிக்கல் மெத்தட் ஆஃப் ஃபுட் அனாலிசிஸ் பற்றி. அதாவது கிளாசிக்கல் மெத்தட் ஆஃப் ஃபுட் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன, அதை எதுக்காக பண்ணுறாங்க, அப்புறம் கிளாசிக்கல் மெத்தட் ஆஃப் ஃபுட் அனாலிசிஸ் வந்து இது கீழே எந்த செக்ஷன் கீழே வருது, கெமிக்கலாக இல்லை அனாலிட்டிக்கலாக எந்த செக்ஷன் கீழே வருது அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் என்னென்ன பயாலஜிக்கல் மாலிகுல் வந்து டிட்டர்மின் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்புறம் ஜஸ்ட் மாய்ஸ்சர் மட்டும் எப்படி டிட்டர்மின் பண்ணுறது மட்டும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன எஸ்டிமேட் பண்ணுறது, எப்படி எஸ்டிமேட் பண்ணுறது, எந்தெந்த பயாலஜிக்கல் மாலிகுல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஷ் கண்டென்ட் பற்றி பார்க்க போகிறோம், ஃபேட் கண்டென்ட் எப்படி எஸ்டிமேட் பண்ணுவோம், அப்புறம் ஃபைபர் கண்டென்ட், நைட்ரஜன், கார்போஹைட்ரேட்ஸ், அப்புறம் அசிடிட்டி இன் ஃபுட். ஸோ கிளாசிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இவ்வளவும் எப்படி டிட்டர்மின் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஒவ்வொரு எஸ்டிமேஷனுக்கும் ஆஷ் கண்டென்ட், இப்போ சப்போஸ் ஆஷ் கண்டென்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆஷ் கண்டென்ட் எதுக்காக கண்டுபிடிக்கிறோம், அந்த ஆஷ் கண்டென்ட்டோட கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தடில் கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் அதோட பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் வீடியோவில் நடுநடுவில் எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னு போட்டு கொடுத்துருப்பேன். அந்த பாயிண்டெல்லாம் வந்து கட் பண்ணி இருக்கும். லைக் இந்த நம்ம எடுத்துகிட்டு போகிற லெக்சனுக்கு சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்கும். ஆனால் அதெல்லாம் அந்த பாயிண்டெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் அந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாகவுமே முக்கியமான பாயிண்ட்ஸை ரெட் கலரில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு எது தோணுச்சோ ரெட் கலரில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ளீஸ் அதுக்கு வந்து கொஞ்சம் கவனம் கொடுத்தா நல்லது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம், சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். முதல்ல ஆஷ் கண்டென்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். கிளாசிக்கல் மெத்தட்ஸில் ஆஷ் கண்டென்ட் எப்படி எஸ்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். ஆஷ் கண்டென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆஷ் கண்டென்ட் அப்படின்னா இட்ஸ் அன் இன்ஆர்கானிக் ரெசிடியூ ரிமைனிங் ஆஃப்டர் கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் இன் த சாம்பிள். அதாவது இன்ஆர்கானிக் ரெசிடியூ, ஃபஸ்ட்டு இந்த இதை படிக்கிறதுக்கு முன்னாடி, ஆஷ் கண்டென்ட்னா என்னென்னு படிக்கிறதுக்கு முன்னாடி ஆர்கானிக் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். அப்படின்னா தான் இதை பற்றி ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். இந்த டாபிக் ஃபுல்லாமே அப்படி தான். ஒவ்வொரு வேர்டுக்கும் வந்து அர்த்தம் தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியாக வந்து புரியும். ஸோ இன்ஆர்கானிக் அப்படின்னா என்னென்னா, இன்ஆர்கானிக் அப்படின்னா இட் இஸ் எ மாலிக்யூல். அது வந்து ஒரு மாலிக்யூல், அதில் வந்து கார்பன் ஆட்டம் இருக்காது. எ மாலிக்யூல் நாட் கன்சிஸ்டிங் கார்பன் ஆட்டம் அப்படிங்கிறது தான் இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கானிக் வந்து எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு இன்ஆர்கானிக். அதாவது அதில் வந்து காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல், இட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன் ஆட்டம் தட் இஸ் பவுண்ட் டு அனதர் கார்பன் ஆட்டம். அதாவது ஒரு கார்பன் ஆட்டமும் இன்னொரு கார்பன் ஆட்டமும் பாண்டாக இருக்கிறதா வந்து ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னா வந்து இட் டஸ் நாட் ஹேவ் கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ இன்ஆர்கானிக்கும் அர்த்தம் அதுதான். இது எதுக்காக சொல்ல வரேன்னா அப்படின்னா, இந்த ஆஷ் அர்த்தம், இந்த வேர்டோட அர்த்தம் தெரிஞ்சால் தான் இந்த பாயிண்ட்டே ஃபுல்லாகவே நமக்கு புரியும். அதாவது கிளாரிட்டி நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் ஆஷ் கண்டென்ட்னா இட் இஸ் அன் இன்ஆர்கானிக் ரெசிடியூ ரிமைனிங் ஆஃப்டர் கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். அதாவது ஒரு சாம்பிள் கொடுக்குறாங்க, அந்த சாம்பிளை வந்து கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ரெசிடியூ மீதம் இருக்குதோ அதுதான் வந்து ஆஷ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கம்ப்ளீட்டாக ஆக்சிடேஷன்னு சொல்லலாம், இல்லை பேர்னிங் அப்படின்னு கூட சொல்லலாம். பேர்னிங் பண்ணதுக்கப்புறம் என்ன ரெசிடியூ இருக்கோ அதுதான் வந்து ஆஷ் கண்டென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தால ஆஷிங் வந்து எத்தனை விதமாக பண்ணுறாங்கன்னா, 2 விதமாக பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வெட் ஆஷிங் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க, இன்னொன்று ட்ரை ஆஷிங் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. அதான் முதல்ல ட்ரை ஆஷிங். சரி, ட்ரை ஆஷிங் வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, அப்ராக்சிமேட் கம்போசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் மினரல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்காகவும் வந்து ட்ரை ஆஷிங் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தால வெட் ஆஷிங் எதுக்காக பண்ணுறாங்கன்னா, எலிமெண்டல் அனாலிசிஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக வெட் ஆஷிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது எம்சிக்யூவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா நீங்கள் பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கூட தெரியும். அதனால வெட் ஆஷிங் எதுக்காக பண்ணுறாங்க, ட்ரை ஆஷிங் எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்துக்கிறது நல்லது. வெட் ஆஷிங் வந்து எலிமெண்டல் அனாலிசிஸ்க்காக பண்ணுறாங்க. சரி, முதல்ல எதுக்காக ஆஷ் கண்டென்ட்னா என்னென்னு பார்த்தோம், எத்தனை விதம் அப்படின்னு பார்த்தோம். எதுக்காக ஆஷ் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியணும்ல. அப்படின்னா தான் நமக்கு வந்து எதுக்காக ஆஷ் கண்டென்ட் ஆஷ் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆஷ் டெஸ்ட் வந்து ஒரு ஃபுட் சாம்பிளில் இருக்கக்கூடிய மினரல் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து ஆஷ் டெஸ்ட்டே பண்ணுறது. ஆஷ் கண்டென்ட் வந்து ரெப்ரசென்ட்ஸ் டோட்டல் மினரல் கண்டென்ட் இந்த ஃபுட். இட் இஸ் யூஸ் டு டிட்டர்மின் த டைப் ஆஃப் மினரல்ஸ். அதாவது ஃபுட்டில் மினரல் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் மினரல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆஷ் டெஸ்ட்டே பண்ணுறது. அடுத்தால ட்ரை ஆஷிங் பற்றி பார்ப்போம்.
ட்ரை ஆஷிங் அப்படின்னா எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சாம்பிளை வந்து மஃபில் ஃபர்னேஸில் வச்சு ஒரு 500 to 600 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணி தான் ட்ரை ஆஷிங் பண்ணுறாங்க. மஃபில் ஃபர்னேஸ் வந்து பார்த்துருப்பீங்க, லேபில் பயோகேம் லேப் இல்லை ஃபுட் லேபில் கூட இருக்கும், ஒரு க்ளோஸ் சேம்பர் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து சாம்பிளை வந்து வச்சுட்டு ஹீட் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா ஆஷ் வந்து நமக்கு கிடைக்கும். அது வந்து டெம்பரேச்சர் டைம் காம்பினேஷன் இருக்கும், அதை நான் மென்ஷன் பண்ணலை. ஆனால் ஜஸ்ட் சொல்கிறேன் மஃபில் ஃபர்னேஸ் அப்படின்னா என்ன, எப்படி இருக்கும், அதில் சாம்பிள் எப்படி வச்சு எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். ட்ரை ஆஷிங் வந்து அந்த மஃபில் ஃபர்னேஸில் சாம்பிள் வச்சு தான் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுப்போம் ட்ரை ஆஷிங் மெத்தடில். வாட்டர் அண்ட் வாலடைல்ஸ் ஆர் வேப்பரைஸ்ட். ஸோ ட்ரை ஆஷிங்லாம் வச்சு நம்ம ஆஷிங் பண்ணும்போது வாட்டர் அண்ட் வாலடைல் காம்பவுண்ட் எல்லாம் வேப்பரைஸ் ஆகுது. வாலடைல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது இந்த சப்ஸ்டன்சஸ் தட் எவாப்ரேட்ஸ் அட் நார்மல் டெம்பரேச்சர், சாதா டெம்பரேச்சரில் எவாப்ரேட் ஆகிறது தான் வந்து வாலடைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரை ஆஷிங் பண்ணும்போது வாட்டரும் வாலடைல்ஸும் வேப்பரைஸ் ஆகுது, அதாவது ஆவியாதல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வேப்பரைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் ஆர் பர்ன்டு அண்ட் கன்வெர்டட் டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன். இது என்னென்ன நடக்குது அப்படின்னு இந்த பாயிண்டில் கொடுத்துருக்கேன். வாட்டர் அண்ட் வாலடைல்ஸ் வந்து வேப்பரைஸ் ஆகுது, அப்புறம் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து பர்ன் ஆகி கன்வெர்டட் டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜனுக்கும் கன்வெர்ட் ஆகுது. அப்புறம் மினரல் வந்து எதாவது கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா சல்ஃபேட்டா, ஃபாஸ்ஃபேட்டா, ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. மினரல் அப்படின்னா எதுன்னு தெரியும் உங்களுக்கு, அதாவது கால்சியம், பொட்டாசியம், சோடியம், ஜிங்க் எல்லாமே வந்து மினரல் தான். அதாவது ஃபுட்டில் இருக்க மினரல் எல்லாமே சல்ஃபேட், ஃபாஸ்ஃபேட், ஆக்சைடாக வந்து கால்குலேட் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதுக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ஆஷ் எப்படி கண்டுபிடிப்போம். ஸோ இது என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு இதில் தெரிஞ்சுக்கணும். ட்ரை ஆஷிங்கில் எது எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்கேன், அதுவும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தல எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரை ஆஷ் கண்டென்ட் எப்போவுமே வந்து நம்ம எஸ்டிமேஷன் பண்ணும்போது பர்சன்டேஜில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் into 100 வருது. இது வந்து காமன் டு எவ்ரி திங், எல்லா எஸ்டிமேஷனுக்குமே இது காமன் தான். பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ட்ரை ஆஷ் கண்டென்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா W1/W2 into 100. அதில் W1 அப்படின்னா என்னென்னா வெயிட் ஆஃப் ஆஷ் நமக்கு கிடைக்குதுல அதோட வெயிட். W2 அப்படின்னா வெயிட் ஆஃப் ட்ரை சாம்பிள் நம்ம ஃபஸ்ட் வைக்கிறோம்ல அதோட இது. அப்போது W1/W2 into 100. இது வெட் ஆஷிங்க்கும் இதே ஃபார்முலா தான். ஆனால் அதில் வந்து என்னென்னா இந்த W2ல வெயிட் ஆஃப் வெட் சாம்பிள் அப்படின்னு வரும். சரி, இப்போ வெட் ஆஷிங் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அது எதுக்காக வெட் ஆஷிங் பண்ணுறாங்க அப்படின்னு முதல்ல பார்ப்போம். இட் இஸ் டன் ஃபார் ஆக்சிடைசிங் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் பை யூசிங் ஆசிட்ஸ் அண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அது வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்காக. ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்காக எதை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா ஆசிடும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டும் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஆக்சிடைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் லூசிங் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஒரு சப்ஸ்டன்ஸை ஆக்சிடைஸ் பண்ணுறோம், அதாவது ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை ஆக்சிடைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ ஆக்சிடைசிங்னா என்ன அர்த்தம்னு தெரியணும்ல. ஆக்சிடைசிங் அப்படின்னா இட் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் எலக்ட்ரான்ஸ், ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்க எலக்ட்ரான் வந்து லூஸ் ஆகும்போது தான் அது வந்து ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம், இப்படி அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் வந்து ஆக்சிஜன் கூட கெமிக்கலி கம்பைன் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அதான் வந்து ஆக்சிடைசிங் ப்ராசஸ், ஆக்சிடைசிங். ஸோ என்ன எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்காக. சப்ஸ்டன்சஸ் சாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா அந்த சாம்பிளை வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்காக எதை யூஸ் பண்ணி பண்ணுவோன்னா ஆசிட் யூஸ் பண்ணி பண்ணுறது, இல்லை ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்காக. வெட் ஆஷிங் வந்து அந்த மெத்தடில் தான் பண்ணுறோம். இது எதில் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் டன் இன் ஃப்ளாஸ்க் ஆர் பீக்கர். ஒரு ஃப்ளாஸ்கில் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா பீக்கரில் பண்ணுவோம். அந்த ட்ரை ஆஷிங் எதில் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன், மஃபில் ஃபர்னேஸில் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து ட்ரைக்கும் வெட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு லெக்சராக படிக்கிறத விட இது என்னென்ன பாயிண்ட் இதில் வரும் அப்படின்னு படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து MCQவில் தான் கண்டிப்பாக கொஸ்டின் வரப்போகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி படிக்கிறது நல்லது. ஸோ அதனால் வெட் ஆஷிங் வந்து ஃப்ளாஸ்க் இல்லை பீக்கர் ஒரு ஹாட் பிளேட்டில் வச்சு பண்ணுறாங்க வெட் ஆஷிங் வந்து. அடுத்தால மினரல்ஸ் ஆர் சாலிபிளைஸ்ட் வித்தவுட் வாலடைலைசேஷன். அதில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ட்ரை ஆஷிங்கில். இதில் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா மினரல் வந்து சாலிபிளைஸ் ஆகுது. வாலடைலைசேஷன் இல்லாமலேயே மினரல்லாம் வந்து சாலிபிளைஸ் ஆகுது. அடுத்தால ப்ரிஃபர்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் எலிமெண்டல் அனாலிசிஸ். இது ஃபஸ்ட்லேயே ஆஷிங் ஸ்லைட்லேயே பார்த்துருந்தோம், இன்ட்ரொடக்ஷன் ஸ்லைடில். இது வந்து வெட் ஆஷிங் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா எலிமெண்டல் அனாலிசிஸ்க்காக வெட் ஆஷிங் பண்ணுறாங்க. எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா சேம் ஃபார்முலா, ட்ரை ஆஷ் கண்டென்ட்குள்ளே சேம் ஃபார்முலா தான். ஆனால் இதில் வந்து என்னென்னா வெட் ஆஷ் வரும். W1/W2 into 100 போட்டுட்டு வெட் ஆஷ் வரும். வெயிட் ஆஃப் ஆஷ் W1னா, W2னா வந்து வெட் ஆஷ். அங்கே ட்ரை ஆஷில் என்ன பண்ணியிருந்தோம், இது வந்து வெயிட் ஆஃப் ட்ரை ஆஷ்னு கொடுத்துருந்தோம். இங்கே வெயிட் ஆஃப் வெட் ஆஷ். W1/W2 into 100 போட்டோம்னா வெட் ஆஷ் கண்டென்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டு கொஞ்சம் இது சம்மந்தமான பாயிண்ட் தான், ஆனால் அது வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். சாலிபிள் அண்ட் இன்சாலிபிள் ஆஷ் மெத்தட் எதுக்காக பண்ணுறோன்னா ஃப்ரூட்ஸ்க்காக பண்ணுறோம். ஃப்ரூட்ஸில் உள்ள ஆஷ் கண்டென்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சாலிபிள் அண்ட் இன்சாலிபிள் ஆஷ் மெத்தட்.
அடுத்தால சல்ஃபேட்டட் ஆஷ் மெத்தட் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா சுகர் சிரப் கலர் அடிட்டிவ்ஸ் இதில் உள்ள ஆஷ் கண்டென்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சல்ஃபேட்டட் ஆஷ் மெத்தட் வந்து பண்ணுறோம். அடுத்தால கண்டென்ட் ஆஃப் ஆஷை வந்து எதில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா கிராம் பர் லிட்டரில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அதை எதில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, வெயிட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனா கேஜியில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி கண்டென்ட் ஆஃப் ஆஷ் வந்து எதில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா கிராம்ஸ் பர் லிட்டரில் கண்டென்ட் ஆஃப் ஆஷ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. Alkalinity of ash is defined as sum of cations. Alkalinity of ash வந்து it is defined as a sum of cations. Combination of acid is used for weight washing method. ஆமாம், அது அதிலே பார்த்துருந்தோம். weight washing எப்படி பண்ணுறவங்க அப்படின்னா ஆசிடோட யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. 2-3 ஆசிடை யூஸ் பண்ணி கூட weight washingல காம்பினேஷன் ஆஃப் ஆசிட் யூஸ் பண்ணி weight washing மெத்தட் பண்ணுவாங்க. அடுத்தால இவ்வளோ நேரம் ஆஷ் கண்டென்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது கிளாசிக்கல் மெத்தடில் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து டோட்டல் ஃபேட் கண்டென்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு சாம்பிள் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சாம்பிளில் எப்படி ஃபேட் கண்டென்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஃபேட் கண்டென்ட்டு எதுக்காக கண்டுபிடிக்கிறாங்க, எதுக்காக கண்டுபிடிக்கணும், கண்டென்ட்டை வந்து கிளாசிக்கல் மெத்தடில் கண்டுபிடிச்சி என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது எதுக்காகனா டயட்ரி பர்பஸ்க்காக. அதாவது ஒரு ஃபுட் சாம்பிள் கொடுக்குறாங்க, ஒரு எக் யோக்கோ இல்லை ட்ரைட் எக்கோ இல்லை ஏதோ ஒரு சாம்பிள் கொடுக்குறாங்க, ஆல்புமினோ கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் உள்ள ஃபேட் கண்டென்ட் எதுக்காக நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா டயட்ரி பர்பஸ்க்காக. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்லேயுமே வந்து ஃபேட் கண்டென்ட் இவ்வளோ இருக்குது அப்படின்னு போட்டு அந்த கவரில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது எதுக்காகனா டயட்ரி பர்பஸ்க்காக தான். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஃபேட் வந்து எடுத்துக்க முடியாதுன்னா ஸ்பெசிஃபிக் அளவு தான் எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க இவ்வளோ எடுத்துக்கலாமா, எந்த அளவில் ஒரு ஃபுட்டை எடுத்துக்கலாம், அதில் எவ்வளோ ஃபேட் கண்டென்ட் இருக்குது, இதை நம்ம எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்காக தான் ஃபேட் கண்டென்ட் வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஃபுட்டோட ஃபேட் கண்டென்ட் இவ்வளோ இருக்குது அப்படின்னு கன்சூமர்ஸ்க்கு தெரிவிக்கிறதுக்காக கூட ஃபேட் கண்டென்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஃபார் டயட்ரி பர்பஸ். ஓகேமா, அடுத்தால என்ன மெத்தடில் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். டோட்டல் ஃபேட் கண்டென்ட்டு ஆசிட் ஹைட்ராலிசிஸ் மூலியமாக கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொன்று சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனை மோஸ்ட்டாக வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சாக்ஸ்லெட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 மெத்தடில் தான் ஃபேட் கண்டென்ட்டை வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அது என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். லிப்பிட் வந்து இட் இஸ் சால்யுபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட். லிப்பிட் அப்படின்னா ஆர்கானிக் சால்வெண்ட்டில் அது வந்து கரையக்கூடிய தன்மை இருக்குது. லிப்பிட் அப்படின்னாலே அது வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் தான். லிப்பிட் அப்படின்னா ஃபேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆர்கானிக் காம்பவுண்ட்னா தமிழில் சொல்லணும் அப்படின்னா கரிம கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து லிப்பிட். நீங்கள் லிப்பிட்னா இட் இஸ் ஜஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் கூட போதும். ஃபேட்டில் இருக்க ஆர்கானிக் காம்பவுண்ட் அதான் வந்து லிப்பிட். ஓகே, அந்த லிப்பிட் வந்து சால்யுபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட். அது வந்து ஆர்கானிக் சால்வெண்ட்டில் சால்யுபிள் ஆகக்கூடியது. ஆனால் இது வந்து வாட்டரில் இன்சால்யுபிள் தான் இந்த லிப்பிட் வந்து. ஆனால் இட் இஸ் சால்யுபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட். அதனால் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் லைக் ஹெக்சேன், பெட்ரோலியம் ஈதர் ஹேவ் த அபிலிட்டி டு சால்யுபிளைஸ் ஃபேட். ஸோ இந்த சால்வெண்ட் இதெல்லாம் ஆர்கானிக் சால்வெண்ட்டு, அதெல்லாம் வந்து அதை வந்து சால்யுபிளைஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது அதுக்கு. அப்புறம் அப்படி பண்ணுறதுனால சால்யுபிளைஸ் பண்ணுறதுனால அந்த ஃபேட்டு சால்யுபிளைஸ் ஆன ஃபேட்டை வந்து ஃபுட்டில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க காம்பினேஷன் வித் சால்வெண்ட் கூட எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ஃபுட் வித் காம்பினேஷன் வித் சால்வெண்ட்டோட சேர்த்து அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபுட்லேருந்து அந்த ஃபேட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சால்வெண்ட்டை எவாப்ரேட் பண்ணிவிட்டு அதான் ஃபைனலி ஃபேட் இஸ் கலெக்டட் பை எவாப்ரேட்டிங் த சால்வெண்ட்டு. அந்த சால்வெண்ட்டை வந்து எவாப்ரேட் பண்ணிவிட்டு அந்த ஃபேட்டை வந்து செப்பரேட்டாக கலெக்ட் பண்ணிடுறாங்க. எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா க்ரூட் ஃபேட்டை W2 - W1 டிவைடட் பை P/100. இப்போ இந்த ஃபார்முலாவை வச்சு தான் வந்து க்ரூட் ஃபேட்டை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அந்த ஃபார்முலா படித்து தான் ஆகணும். க்ரூட் ஃபேட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா W2 - W1 டிவைடட் பை P/100. W2 அப்படின்னா என்னென்னா இட் இஸ் திம்பிள் வித் சாம்பிள். திம்பிள் அப்படின்னா ஒரு சாம்பிள் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்யூப்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். திம்பிள் பார்த்துருப்பீங்க, ஒயிட் கலரில் இருக்கும், ஒரு யூ ஷேப்பில் ஒயிட் கலரில் இருக்கும், அதான் வந்து திம்பிள். அந்த மாதிரி தான் சாம்பிள் வைக்கிறதுக்கு உண்டான இதுதான். அந்த திம்பிள் வித் சாம்பிள் தான் வந்து W2 நம்ம எடுக்கிறோம். W2ல் என்ன எடுக்கிறோம்னா திம்பிள் வித் சாம்பிளோட இருக்கிற திம்பிளோட வெயிட்டு. W1ல் வந்து எம்டி திம்பிள், வெறும் திம்பிள் மட்டும் எம்டி வச்சுட்டு P வந்து சாம்பிள் வெயிட் போட்டு × 100 போட்டோம்னா நமக்கு வந்து க்ரூட் ஃபேட்டோட பர்சன்டேஜ் கிடைக்கும். இதுதான் வந்து க்ரூட் ஃபேட் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபேட் கண்டென்ட் எஸ்டிமேஷன் பண்ணக்கூடிய ஃபார்முலா. W2 - W1 டிவைடட் பை P/100. அடுத்தால டோட்டல் ஃபைபர் கண்டென்ட் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆஷ் கண்டென்ட் பார்த்தோம், டோட்டல் ஃபேட் கண்டென்ட் பார்த்தோம். இப்போது ஃபைபர் கண்டென்ட் பார்க்குறோம். ஒரு டோட்டல் ஃபைபர் கண்டென்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. டயட்ரி ஃபைபர். முதல்ல ஃபைபர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஃபைபர் அப்படின்னா இட்ஸ் கார்போஹைட்ரேட் பாலிமர்ஸ் வித் 10 or more மோனோமரிக் யூனிட்ஸ்.
10ல் அதுக்கு அதிகமாக இருக்கிற மோனோமெரிக் யூனிட்டால் உருவாக்கப்பட்டது தான் வந்து ஒரு ஃபைபர். அதாவது ஃபைபர்னாலே இதை கார்போஹைட்ரேட் பாலிமர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் மோனோமெரிக் யூனிட். 10ல் அதுக்கு அதிகமான மோனோமெரிக்கால் உருவாக்கப்பட்டது தான் வந்து கார்போஹைட்ரேட் பாலிமர். அதுதான் வந்து நம்ம ஃபைபர் இல்லை டயட்ரி ஃபைபர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ஃபைபர் வந்து நம்ம ஹியூமன் பாடியில் வந்து டைஜஸ்ட் ஆகாத விஷயம் தான் வந்து ஃபைபர். ஹியூமன் பாடியில் டைஜஸ்ட் ஆகாதது. ஏன்னா நம்ம ஹியூமன் பாடியில் இருக்க என்சைம் வந்து அதை ஹைட்ரலைஸ் பண்ணாத காரணத்தினால ஹியூமன் பாடியில் ஃபைபர் வந்து டைஜஸ்ட் ஆகாது. என்னென்ன மெத்தடில் டயட்ரி ஃபைபர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அதாவது டோட்டல் ஃபைபர் என்னென்ன மெத்தடில் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, என்சைமேட்டிக் கிராவிமெட்ரிக் மெத்தட். இது முக்கியமானது. என்ன மெத்தடில் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது என்சைமேட்டிக் கிராவிமெட்ரிக் மெத்தட் வந்து கண்டுபிடிக்கிறோம். அடுத்தால என்ன பிரின்சிபலில் கண்டுபிடிக்கிறோன்னா, மெஷர்ஸ், அதாவது இந்த மெத்தட் மெஷர்ஸ் டோட்டல் டயட்ரி ஃபைபர் யூஸிங் ஃபாஸ்ஃபேட் பஃபர் சிஸ்டம் யூஸ் பண்ணி வந்து மெஷர் பண்ணுது கண்டென்ட்டை. இந்த மெத்தட் வந்து ஃபாஸ்ஃபேட் பஃபர் சிஸ்டம் யூஸ் பண்ணி டயட்ரி ஃபைபரை கால்குலேட் பண்ணுது. எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, டோட்டல் டயட்ரி ஃபைபர் எப்படி யூஸ்வலாக கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஒரு சாம்பிள் இருக்குன்னா அந்த சாம்பிளில் இருக்க ப்ரோட்டீன், ஆஷ் எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணாலே வந்து நமக்கு வந்து டயட்ரி ஃபைபர் கிடைச்சிரும். எப்படின்னா ஒரு சாம்பிள் இருக்குது, அந்த சாம்பிளில் இருக்க ப்ரோட்டீன் போக ஆஷ் போக மைனஸ் பண்ணிவிட்டு மீதி என்ன ரெசிடியூ இருக்கோ அந்த ரெசிடியோட வெயிட் எடுத்தாலே வந்து நமக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட்டோட வெயிட் கிடைக்கும். ஸோ அதை தான் சொல்லியிருக்கேன். டோட்டல் டயட்ரி ஃபைபர் இட் இஸ் கால்குலேட்டட் as a weight of residue minus a weight of protein and ash. ஸோ சாம்பிள் பர்சன்டேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணோன்னா into 100ன்னு போடும். அதான் கொடுத்துருக்கேன். இப்போ நைட்ரஜன் எப்படி எஸ்டிமேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நைட்ரஜன் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு மெத்தட் என்னென்னா ஜெல்டால் மெத்தட். பாப்புலர் மெத்தட் வந்து ஜெல்டால் மெத்தட் தான் நைட்ரஜன் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு. அது டெவலப் பண்ணது யாருன்னா ஜொஹான் ஜெல்டால் அப்படிங்கிறவர் டெவலப் பண்ணியிருக்காரு ஜெல்டால் மெத்தடை. used to determine the nitrogen contents in organic and inorganic substances. ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆர்கானிக் ஆகட்டும் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் என்ன அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஸோ அதனால் ஜெல்டால் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸில் இருக்க நைட்ரஜன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஜெல்டால் மெத்தட் யூஸ். என்ன ப்ராசஸில் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஆக்சிடேஷன் ஆஃப் ஆர்கானிக் கம்பவுண்ட் யூசிங் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஆக்சிடைஸ் பண்ணுறோம். ஆக்சிடைஸ் அப்படின்னாலும் என்னன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சிடைஸ் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணுறது, இல்லை அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஆக்சிஜன் கூட கெமிக்கலாக கம்பைன் ஆகுது. ஸோ ஆக்சிடைஸ் பண்ணுறோம். எதை யூஸ் பண்ணி கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடை யூஸ் பண்ணி ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸை நம்ம வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறோம். அந்த ப்ராசஸில் தான் நம்ம வந்து நைட்ரஜன் கண்டுபிடிக்கிறோம். 3 ஸ்டெப்பாக பண்ணுறாங்க. இந்த ஜெல்டால் மெத்தட் அப்படிங்கிறது நைட்ரஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ஸ்டெப்பாக பண்ணுறாங்க. ஒன்று வந்து டைஜஷன், அடுத்தல டிஸ்டிலேஷன் பண்ணுறாங்க, அடுத்தல டைட்ரேஷன் பண்ணுறாங்க. இந்த ஸ்டெப்பை நான் டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணலை. ஆனால் இந்த 3 ஸ்டெப் மூலியமாக தான் நைட்ரஜன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஜெல்டால் மெத்தடில் 3 ஸ்டெப் இருக்குது. டைஜஷன் இருக்குது, டிஸ்டிலேஷன் இருக்குது, டைட்ரேஷன் இருக்குது. எப்படி நைட்ரஜன் கால்குலேட் பண்ணுறோம் ஜெல்டால் அப்படின்னா, ஜெல்டாலில் 1.4 V அதாவது வால்யூம் ஆஃப் ஆசிட் யூஸ்ட் இன்டூ N/W. வீணா ஆசிட் யூஸ் டைட்ரேஷனில் எவ்வளோ ஆசிட் யூஸ் பண்ணுறோம் அந்த குவான்டிட்டி ml. அடுத்தால என்னென்னா நார்மாலிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆசிட் டிவைடட் பை வெயிட் ஆஃப் சாம்பிள் எவ்வளோ அது கால்குலேட் பண்ணோன்னா நைட்ரஜன் பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும். ஆனால் இந்த ஜெல்டால் மெத்தட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் நைட்ரஜன் இன் ஆசோ அண்ட் நைட்ரோ குரூப்ஸ் ஆர் இன் ரிங்ஸ் லைக் கினோலைன் பிரிடின். இப்போது ஜெல்டால் மெத்தட் வந்து நம்ம நைட்ரஜன் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது வந்து இந்த இதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சூட்டபிளாக இருக்காது. எதுக்காக அப்படின்னா நைட்ரஜன் இன் ஆசோ அப்புறம் கினோலின் பிரிடின்கெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஜெல்டால் மெத்தட் சூட்டபிளாக இருக்காது. இண்டிகேட்டர் என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம் ஜெல்டால் மெத்தடில் அப்படின்னா டஷீரோ இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். டஷீரோ இண்டிகேட்டர் இன் காம்பினேஷன் வித் போரிக் ஆசிட் சொல்யூஷன் கூட யூஸ் பண்ணுறோம். இண்டிகேட்டர் எது யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து MCQவில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. எஸ்டிமேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் இன் ஃபுட். கார்போஹைட்ரேட் எப்படி எஸ்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கெமிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் கார்போஹைட்ரேட் கண்டுபிடிக்கிறதுக்காக. கெமிக்கல் மெத்தட், கலோரிமெட்ரிக், கிராவிமெட்ரிக், டைட்ரேஷன் இந்த இவ்வளோ மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். கெமிக்கல் மெத்தட் என்ன பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுது அப்படின்னா, தி மோனோசாக்ரைட்ஸ் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட் தட் கேன் ரியாக்ட் வித் ரியேஜென்ட் டு yield precipitates. மோனோசாக்ரைட் அப்படின்னு ஏன் கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது இட் இஸ் மேட் அப் ஆஃப் மோனோசாக்ரைட், டைசாக்ரைட் அதெல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் வந்து கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ மோனோசாக்ரைட் வந்து என்ன அப்படின்னா தே ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட். அது என்ன பண்ணுது அப்படின்னா தே ரியாக்ட் வித் ரியேஜென்ட்ஸ்.
ரியேஜென்ட் கூட ரியாக்ட் ஆகி அது வந்து ப்ரெசிபிடேட் ஈல்ட் பண்ணும். ரியேஜென்ட் அப்படின்னா நம்ம என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவோம் கார்போஹைட்ரேட் எஸ்டிமேஷனில் அப்படின்னா ஆந்த்ரோன் ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவோம். இல்லை வேறு ரியேஜென்ட் யூஸ் பண்ணால் கூட இதோட பிரின்சிபல் சொல்ல வரேன். பிரின்சிபலில் மோனோசாக்ரைடு இல்லை டைசாக்ரைடு வந்து ரியாக்ட் பண்ணி ப்ரெசிபிடேட் வந்து ஈல்டு பண்ணுது. அந்த ப்ரெசிபிடேட்டை மெஷர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கார்போஹைட்ரேட் கண்டுபிடிக்கலாம். இதுதான் கெமிக்கல் மெத்தடில் இதான் மெத்தடு. இப்படி தான் பண்ணுறோம். கெமிக்கல் மெத்தடில் எப்படி கார்போஹைட்ரேட் கண்டுபிடிக்கிறோம்னா இப்படி தான். அடுத்தால இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் டு டிட்டர்மின் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் நான் ரெடியூசிங் அண்ட் ரெடியூசிங் சுகர்ஸ். ரெடியூசிங் சுகர்ஸ் நான் ரெடியூசிங் சுகர்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எதுக்கு நான் ரெடியூசிங்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் இட் செல்ஃப் இஸ் மேல் ஆஃப் ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங் சுகர்ஸ் தான். கார்போஹைட்ரேட் வந்து நான் ரெடியூசிங் சுகர்ஸால் தான் உருவாக்கப்பட்டது. நான் ரெடியூசிங் சுகர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல. இந்த நான் ரெடியூசிங் சுகர்னா அதில் வந்து கார்பனைல் குரூப் ஃப்ரீ கார்பனைல் குரூப் இருக்காது. அதுதான் வந்து நான் ரெடியூசிங் சுகர். ஆனால் ரெடியூசிங் சுகர்னா நான் ரெடியூசிங் சுகர்னால் இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் வந்து கார்பனைல் குரூப் இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுக்ரோஸு ரேப்னோஸ் அதெல்லாம் நான் ரெடியூசிங் சுகருக்குலாம் வரும். அதுக்கப்புறம் ரெடியூசிங் சுகர்னால் அதுக்கு வந்து 800 சப்ஸ்டன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான தன்மை இருக்கும். அதுதான் வந்து ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் எல்லாமே வந்து ரெடியூசிங் சுகருக்குலாம் வரும். இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பாயிண்டில் எப்படி கார்போஹைட்ரேட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா concentration of it is possible to determine the concentration of both non-reducing and reducing sugars by carrying out an analysis for reducing sugarsக்கு ஒரு அனாலிசிஸ் பண்ணி கூட நம்ம வந்து இந்த நான் ரெடியூசிங் எவ்வளோ இருக்குன்னு கூட கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ரெடியூசிங் அனாலிசிஸ் வந்து ஒரு தனி டாபிக், அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலை இங்கே. ஆனால் இது அனாலிசிஸ் கேரி அவுட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். கார்போஹைட்ரேட் வந்து எஸ்டிமேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். தி ஆந்த்ரோன் மெத்தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கலோரிமெட்ரிக் மெத்தட். இப்போ நம்ம கலோரிமெட்ரிக் மெத்தடு மூலமாக கண்டுபிடிக்கிறது, கிராவிமெட்ரிக் மெத்தட், டைட்ரேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் போன ஸ்லைடில். கார்போஹைட்ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு அந்த மெத்தடில் எப்படி பண்ணுறாங்க, கலோரிமெட்ரிக் மெத்தடில் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு மெத்தட் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன, அதனால் அது என்ன மெத்தட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கலோரிமெட்ரிக் மெத்தடை வந்து அடிப்படையாக வச்சு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆந்த்ரோன் மெத்தட் தான் கலோரிமெட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. அது தெரிஞ்சுக்கணும். ஆந்த்ரோன் மெத்தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆந்த்ரோன் மெத்தட் வந்து எந்த இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா கலோரிமெட்ரிக் எக்ஸாம்பிள் தான் ஆந்த்ரோன் மெத்தட். அது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டோட்டல் சுகர்ஸ் இன் சாம்பிளில் டோட்டல் சுகர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆந்த்ரோன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி முன்சன் அண்ட் வாக்கர் மெத்தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கிராவிமெட்ரிக் மெத்தட். முன்சன் அண்ட் வாக்கர் மெத்தட் வந்து கிராவிமெட்ரிக் மெத்தடுக்கு எக்ஸாம்பிள். இந்த எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு கலோரிமெட்ரிக் ஆகட்டும், கிராவிமெட்ரிக் ஆகட்டும், டைட்ரேஷன் ஆகட்டும், எல்லாமே கார்போஹைட்ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு டிஃப்ரெண்ட் வேறு மெத்தட் தான். அந்த மெத்தடில் என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். என்னென்ன மெத்தடில் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ முன்சன் அண்ட் வாக்கர் அப்படின்னா அது வந்து கிராவிமெட்ரிக் வந்து பிரின்சிபலாக வச்சு அது வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ முன்சன் அண்ட் வாக்கர் இட் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸாம்பிள் ஆஃப் கிராவிமெட்ரிக் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் யூஸ் டு டிட்டர்மின் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரெடியூசிங் சுகர்ஸ் இன் சாம்பிள். ஒரு சாம்பிளில் ரெடியூசிங் சுகர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லுது முன்சன் அண்ட் வாக்கர். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் முன்சன் அண்ட் வாக்கர் வந்து. தி லேன்-ஏனான் மெத்தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டைட்ரேஷன் மெத்தட். லேன்-ஏனான் மெத்தட் வந்து டைட்ரேஷன் மெத்தடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் லேன்-ஏனான் மெத்தடு. அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு டிட்டர்மின் த கான்சன்ட்ரேஷன். சேம் அதே தான், எல்லாமே வந்து ரெடியூசிங் சுகருக்கு வந்து கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ரெடியூசிங் சுகர் டோட்டல் சுகர் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தால அசிடிட்டி. ஃபுட்டில் வந்து அசிடிட்டி எவ்வளோ இருக்குது எப்படி கண்டுபிடிக்கிறோம் கிளாசிக்கல் மெத்தடில் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஃபுட்டில் என்னென்ன டைப்பாக ஆசிட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆர்கானிக் ஆசிட் இருக்குது. ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னா சிட்ரிக் ஆசிட், மேலிக் ஆசிட், லாக்டிக் டாட்டாரிக், இது எல்லாமே வந்து ஆர்கானிக் ஆசிட் அப்படிங்கிற டைப்புக்கு கீழே வரும். அடுத்தால இன்ஆர்கானிக் ஆசிட் கீழே எது வரும் அப்படின்னா ஃபாஸ்போரிக்கு, கார்பனிக் ஆசிட், இதெல்லாம் வந்து இன்ஆர்கானிக் ஆசிட் கீழே வரும். அடுத்தால என்ன மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஆசிட் ஃபுட்டில் எவ்வளோ ஆசிடிட்டி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டைட்ரபிள் அசிடிட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். டைட்ரபிள் அசிடிட்டிக்கு இன்னொரு பேர் வந்து டோட்டல் அசிடிட்டி. டைட்ரபிள் அசிடிட்டி ஆல்சோ நோன் அஸ் டோட்டல் அசிடிட்டி. டைட்ரபிள் அசிடிட்டி மூலியமாக தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து டோட்டல் அசிடிட்டி. இது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டோட்டல் அசிடிட்டி. என்ன பிரின்சிபல், அதாவது என்ன அடிப்படையில் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் டிட்டர்மின் பை நியூட்ரலைசிங் த ஆசிட் ப்ரெசென்ட் இன் நோன் குவான்டிட்டி ஆஃப் சாம்பிள். அதாவது ஒரு ஜூஸ் கண்டென்ட் கொடுக்குறாங்க, இல்லை ஜூஸ் கண்டென்ட்டும் இல்லை ஏதோ ஒரு சாம்பிள் கொடுக்குறாங்க, ஃபுட் சாம்பிள் கொடுக்குறாங்க. அதில் எவ்வளோ ஆசிட் கண்டென்ட் அசிடிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதில் இருக்க ஆசிடை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி
கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மைன் பை நியூட்ரலைசிங் த ஆசிட் ப்ரெசென்ட் இன் அ நோன் குவான்டிட்டி ஆஃப் சாம்பிள் யூஸிங் ஸ்டாண்டர்ட் பேஸ். ஒரு ஸ்டாண்டர்ட் பேஸை யூஸ் பண்ணி அந்த இதில் இருக்க ஆசிட் வந்து நியூட்ரலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கும். அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா டைட்ரேஷன் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் பேஸ் இருக்கும். எப்படி பேஸ் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னா அயோடின் யூஸ் பண்ணுவோம், இல்லை சோடியம் ஹைட்ராக்சைடு, இல்லை ஏதோ ஒரு பேஸ் யூஸ் பண்ணி அந்த அதில் இருக்க ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிப்போம். ஃபைனலாக நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா நமக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் வரும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் நம்ம 11th 12thலேயே பண்ணியிருக்கோம். சிம்பிள் இதுதான். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, எண்ட் பாயிண்ட் வருது. எண்ட் பாயிண்ட் வந்துட்டு ஒரு டார்கெட் பிஹெச் இருக்கும். இவ்வளோ பிஹெச் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து தெரியும். இல்லை அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ பிஹெச் சென்சிட்டிவ் டையில் கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து அது வந்து எண்ட் பாயிண்ட் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். இவ்வளோ தான். அதில் வந்து அப்புறம் கால்குலேஷன் யூஸ் பண்ணி அசிடிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு அது கண்டுபிடிக்கும். அதுக்கு ஒரு செப்பரேட் கால்குலேஷன் யூஸ் பண்ணி இதில் என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து டைட்ரேஷனுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபினாப்தலீன் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த வீடியோவை முடிக்கணும் அப்படின்னா இதில் டிஃப்ரெண்ட் பயாலஜிக்கல் மாலிக்யூல்ஸ் வந்து எப்படி கிளாசிக்கல் மெத்தட்ஸில் எஸ்டிமேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதில் ஜஸ்ட்டு ஒரு ப்ரீஃபாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப லெங்க்த்தியாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதுவும் எல்லாமே ரெட்டில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் அதை நோட் பண்ணாவே ஓரளவுக்கு போதும். ஏன்னா நமக்கு வந்து ஓவர்வியூ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோவில் இவ்வளோ தான். சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.